ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், சனி வக்ர பயிற்சி அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சனி பகவான் பல்வேறு விஷயங்கள் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அவர் நார்மலாக வரும்போதே மக்கள்லாம் அவர் வக்கரமாக இருக்காருன்றத சொல்லுவாங்க. இப்போ வக்ர பயிற்சியில் வரான்ற போது அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு கேள்வி வருது. அதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை அப்படின்னு பல்வேறு ரூபத்தில் சனீஸ்வரர் ஜாதகத்தில் இருக்கார். சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் குளிர்ச்சி கிரகம். சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். சார், மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். என்ன சார் 7.5 பீரியட் மாதிரியே அந்த 2ஆம் வீட்டுக்கு பார்வை வருது. அப்போ வக்கரத்தில் வரும்போது அந்த 7.5 சனியினுடைய பலன் கிடைக்காதா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கு இடமாற்றம் வந்தது, தொழில் மாற்றம் வந்தது, வேலையில் மேன்மை வந்தது, ப்ரமோஷன் வந்தது, அவங்க கேட்ட வீடு கிடைச்சது, திருமணம் நடந்தது, குழந்தை பாக்கியம் கிடைச்சது, வெளிநாட்டுக்கு போனாங்க, அங்கே க்ரீன் கார்டு கிடைச்சது, அங்கே வீடு வாங்கினாங்க, அவங்க சொத்து சேர்த்தாங்க. இப்படின்னு இது வரைக்கும் இவங்க பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அங்கே இவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக், ஒரு 135 நாள். அது பிரேக்னா அழிவு இல்லை, ஒரு சின்ன தடை. அந்த தடை எதற்காக? நம்ம என்ன அந்த 7.5 வருஷத்தில் கற்றுக்கிட்டோமோ மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாங்க. இதுதான் மேட்ரு. திருப்பியும் ஒரு ஞாபகப்படுத்திடுறான், அப்பா இவ்வளோ சொத்து இதுக்குள்ளே சேர்த்துருக்க, திருப்பியும் நீ ஏதாவது அன்புனால பாசத்தினால தப்பு பண்ணிடாத. திருப்பியும் சொந்த பந்தம், திருப்பியும் நட்பு, அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், அவனுக்கு கடன் கொடுக்குறேன், இவனுக்கு கடன் கொடுக்குறேன், நான் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போயிட்டு வரேன், சொந்த ஊர்லேயே நான் வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல இதெல்லாம் வேணாம். எங்கே இருக்கியோ அங்கே போய் வேலையை போய் பாரு, சம்பாதிக்கிற வழியை பாரு, உடல் ஆரோக்கியத்தை பாரு, நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு தூங்கு. அப்படி இல்லை அப்படின்னா கேஸ்ட்ரிக் ட்ரபுளும் அல்சரும் ஏற்கனவே தான் நீங்கள் தான் பட்டிருக்கீங்களே. கண்டிப்பாக சார், உங்களுக்கு படாதவங்களா இருந்தால் அதெல்லாம் வரப்போகுது சார் அப்படின்னு ஆச்சரியப்படலாம். ஏற்கனவே இருக்கு, உங்களுக்கு தான் தெரியும் சார். ப்ரிவெண்ட் பண்ணிங்க, திருப்பியும் அதில் போய் விழாதீங்க. இப்போ கூட நீங்கள் விருச்சிக ராசி கேட்டீங்க பாருங்கள், நைட்டு பிரியாணி சாப்பிட்லாமான்னு ஒரு ஆசையில் இருக்குது சார், நல்ல காரசாரமாக. அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு சாப்பிட முடியாது, இவங்களுக்கு வயிறு பிரச்சனை இருக்குது. விருச்சிக ராசிக்கு எப்படி வயிறு பிரச்சனையும் அதே வயிற்று பிரச்சனை இவங்களுக்கும், இவங்களுக்கு நரம்பு சேர்ந்து இருக்கும். அதனால் இவங்களுக்கும் அந்த மாதிரி சாப்பிட முடியாது. அளவாக சாப்பிடணும், யூரின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் குடித்தாங்கன்னா இந்த சனி வக்கரன் பெருசாக ஒன்றும் பண்ண. இவங்களுடைய படிப்பு எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும். படிப்புனால உத்தியோகம் அமையும், உத்தியோகத்தினால படிப்பு அமையும். ஆஹா, இப்படி மாற்றி மாற்றி ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று சப்போர்ட் பண்ணும். சார், நான் ஃபாரின் போனேன் சார், அங்கே போயிட்டு நான் படிச்சுக்கிட்டே வேலைக்கு போனேன், வேலைக்கு போயிட்டே படித்தேன் சார் அப்படின்னா இவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். இப்போ யூஎஸ்க்கு விசா எவனுக்குமே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். ஆஹா, ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு மார்க் எடுப்பாங்க, அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டாவது இவங்ககிட்ட நீங்கள் ஒரு வேலையை சொல்லிட்டீங்கன்னா தூங்க மாட்டாங்க, நல்ல ஸ்ரத்தை எடுத்து படிப்பாங்க, ஸ்ரத்தை எடுத்து வேலை செய்வாங்க. அது மார்க் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், என்கிட்ட கொடுத்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டு போகிறேன் சார் அப்படின்னு பேசுவோம். நல்லாயிருக்கும். நிறைய விஷயம் பேசணும் சார், மீண்டும் சந்திப்போம். நன்றி. சனீஸ்வரர் வக்ரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்ரன் ஆயிடுவார். இவர் குளிர்ச்சி கிரகம், செவ்வாய் வெப்ப கிரகம்.
இருவருமே குளிர்ச்சியும் வெப்பமும் சேரும்போது அது என்ன பிரச்சனை, பிரளயம் வர்றதுக்கான வாய்ப்புகள். ஓகே. ஐஸ் கட்டி கரையும், கண்டிப்பா. வெயில் அதிகமாக இருக்கும், மழை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பாதிக்கும், பூகம்பங்கள் உருவாகும், இயற்கை அழிவுகள் இருக்கிறதோட சேர்ந்து போர் பதட்டம் இருக்கும், ஓகே. மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அதே மாதிரி ஜாதி பேதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஒரு பயணத்தில் வந்து நிம்மதியான பயணங்கள் இருக்காது. அரசியல் போக்குகளே ஒரு மாறுதலாக இருக்கும், ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். இப்பேற்பட்ட காலகட்டங்களில் ஏதாவது பரிகாரங்கள் சொல்லி ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு எங்களை காப்பாற்றிக்க முடியாதான்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கும். அப்படி ஏதாவது இருக்குங்களா? பொதுவாக சனீஸ்வரர் அப்படின்னா, சனீஸ்வரர் பிரீத்தி என்ன அப்படின்னா, ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி எள்ளு சாதம், மூட்டை கட்டி தீபம் போடுறது, நல்லெண்ணெயில் தீபம் போடுறது, இதெல்லாம் சனி பிரீத்தி. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சனி பிரீத்தி. உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது சனிக்கு வந்து அவருக்கு மற்றொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முடவன்னு பேர். அந்த முடவன்னு இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு பிரீத்தி ஏற்பட்டு அந்த தாக்கம் வந்து மிகப்பெரிய பிடிப்பு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்களும் தர்மங்களும் செஞ்சாலே சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். அப்படின்னா என்ன? இது வரைக்கும் சனி பகவான் பல்வேறு விஷயங்கள் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அவர் நார்மலாக வரும்போதே மக்கள்லாம் அவர் வக்கரமாக இருக்காருன்றத சொல்லுவாங்க. இப்போ வக்கர பயிற்சியில் வரான்ற போது அவர் எப்படி இருப்பார்ன்ற ஒரு கேள்வி வருது. அதான் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, சனி மகாதிசை அப்படின்னு பல்வேறு ரூபத்தில் சனீஸ்வரர் வந்து ஜாதகத்தில் இருக்கார். சனீஸ்வரர் வக்கரம் எதற்காக அடைகிறாரு அப்படின்னா, சனியினது 3ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு வரைக்கும் நம்ம செவ்வாய் கடக்கும் காலத்தில் சனி வக்கரன் ஆயிடுவார். இவர் வந்து குளிர்ச்சி கிரகம். சனீஸ்வரருடைய தாக்கம் போகும், சனி பிரீத்தி ஏற்படும். அந்த கிரக சாரங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நீச்சத்தில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையான பலனை கொடுக்கும், சாதகமான பலனை கொடுக்கும். ஓகே. ஐஸ் கட்டி கரையும், கண்டிப்பாக. வெயில் அதிகமாக இருக்கும், மழை பிரச்சனைகள் இருக்கும், நீர்நிலைகள் பாதிக்கும், பூகம்பங்கள் உருவாகும், இயற்கை அழிவுகள் இருக்கிறதோட சேர்ந்து போர் பதட்டம் இருக்கும், ஓகே. மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், அதே மாதிரி ஜாதி பேதங்கள் இதெல்லாம் இருக்கும். ஒரு பயணத்தில் வந்து நிம்மதியான பயணங்கள் இருக்காது. அரசியல் போக்குகளே ஒரு மாறுதலாக இருக்கும், ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ரொம்ப நன்றி.